பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னி பருவத்திலே படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானவர் பழம்பெரும் நடிகர் ராஜேஷ். தற்போது அவர் காலமாக இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். தற்போது பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவர் காலமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவரின் வயது என்ன? அவர் மறைவுக்கான காரணம் என்ன? விவரிங்க. வணக்கம். பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் இன்று காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 75. கன்னி பருவ திரைப்படத்தின் நாயகனாக அறிமுகமான ராஜேஷ் அதன் பிறகு பல்வேறு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார். வெள்ளித்திரையிலும் நடித்திருந்தார். டப்பிங் கலைஞராகவும் எழுத்தாளரும் சின்னத்திரை நடிகர் என அனைத்திலும் தன் முத்திரை பதித்தவர் ராஜேஷ். சமீபத்தில் நிறைய தொலைக்காட்சிகள் பேட்டிகளிலும் யூடியூப் சேனல்கள் பேட்டிகளிலும் அவரை பார்க்க முடியும். அதே போல் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் என 45 ஆண்டுகளில் 150க்கும் படங்களுக்கு மேல் நடித்து பிரபலமான நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் காரணமானார். சென்னையில் இன்று மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சியில் பயிற்சி நிறுவனத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மூச்சு திணறல் காரணமாக ராஜேஷ் உயிரிழந்ததாகவும் தற்போது அவர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜா, தற்போது அவரது உடலானது அவர் வீட்டிற்காக எப்போது கொண்டு செல்லப்பட இருக்கிறது? மேலும் என்னென்ன விவரங்கள் அவரது இறுதிச் சடங்கு தொடர்பாக? அவருக்கு காலையில் லோ பிபி காரணமாக பிறகு மூச்சு திணறல் ஏற்பட்டதனால உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளார். தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் அவர் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. திருப்பி அவர் ராமாபுரத்தில் உள்ள அவர் இல்லத்திற்கு அவர் உடலானது எடுத்து செல்லப்படுகிறது. அவரது மகள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் வந்த பிறகு உடல் தகனம் குறித்து தகவல்கள் வெளியாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.